அன்பார்ந்த கூட்டாளிகளுக்கெல்லாம் சால்வையும் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா, ரோபோ சங்கர் அவர்களின் மரணம். அதாவது ரோபோ சங்கரோட வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இரண்டே தான். அதை பற்றி தான் வீடியோ பண்ணியிருக்கேன். கூட்டாளிஸ், வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பேர் இப்போ சந்தோஷமாக இருக்க டைமில் அடே மச்சான், அடே கூட்டாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 1000 பேர் வருவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விபத்து நேர்ற சமயத்தில், எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க எத்தனை பேரோ இருப்பாங்க, ஆனால் ஆபத்து வந்த சமயத்தில் எண்ணி சொல்லிடலாம் அவங்கள, இவங்க தாண்டா ஃப்ரெண்டு அப்படின்னு. அதை ரோபோ சங்கரோட வாழ்க்கையிலையும் சரி, சொந்த வாழ்க்கையிலையும் சரி நான் அனுபவிச்சிருக்கேன். ரோபோ சங்கரோட மரணத்திற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையும் நடக்கலாம். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுக்கிறேன். எங்களோட வாழ்க்கையில் இப்போ ராமர் தான் காமெடி ஆக்டர். அதாவது விஜய் டிவி எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, நல்லா காமெடி பண்ணுவார். அந்த காமெடி ஆக்டர் மட்டும் அந்த ஒரு சில எத்தனையோ பேர் கூட இருந்தாலும் கூட, ரோபோ சங்கர் யார், ஒரு நல்ல காமெடின்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனையோ காமெடியனுக்கு மத்தியில் அவர் நடிச்சிருக்காரு. அவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும், படத்துலையாக இருக்கலாம், காமெடி ஆக்டர் கூட தான் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அவ்வளவு காமெடி வட்டாரங்கள் அவர் பக்கத்தில் இருந்தாலும், அவருக்கு ஆபத்து வந்த சமயத்தில் இருந்தது ஒரே ஒருத்தர், அது ராமர் மட்டும்தான். அதை ஒரு இன்டர்வியூவில் செவ்வையில் அவரோட ஒய்ஃபே, ரோபோ சங்கரும் அவரோட ஒய்ஃபும் இருந்திருப்பாங்க பக்கத்தில். அதில் இந்த நோய்வாய்ப்பட்ட பிறகு அவர் இந்த இன்டர்வியூவை கொடுத்துருப்பாரு. அப்போ ரோபோ சங்கரே, அவ்வளோ காமெடி ஆக்டர், காமெடி வட்டாரங்களுக்குள்ளே நான் இருந்தாலும் கூட ஆபத்து வந்த சமயத்தில் என் கூட இருந்தது ராமர் மட்டும்தான் அப்படின்ட்டுருக்காரு. அதே வேளையில் அவருக்கு இந்த நோய் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவரோட உடம்பு எடையை குறைச்சது தான். அதாவது ஒரு நிறம், நான் இதை சொன்னால் இது கூட கார்ப்பரேட்க்கு தடையாக வந்துடக்கூடும், அதனால் நிறம் அப்படின்னு சொல்கிறேன். நிறத்தில் அவங்க குடும்பமே ஃபேமிலியாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உடம்பை குறைச்சிக்கிட்டதா கேள்விப்படுறோம். அந்த எட்டையும் கூட பார்த்துருப்போம். இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன். நான் முதல்ல உடல் எடைங்கிறது கூடுதலாக இருந்துச்சு. இந்த நிறம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனேன். இப்போ என் எடையை பாருங்கள், ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவரோட ஒய்ஃபும் சரி, அவரும் சரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயமும் அவரோட மரணத்திற்கு காரணம். அதாவது ஜாயின்டிஸ், மஞ்சக்காமாலை ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம். அதோடு சேர்ந்து மது பழக்கம். இவர் உயிரிழக்கிறதுக்கு காரணம் மது பழக்கமும் கூட தான். அதாவது ரொம்ப முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங் ஷோலையெல்லாம் அப்படி இருப்பார். இப்போ தான் ஜிம்லாம் பண்ணி இந்த மாதிரி மிஷின்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜிம்மை ஈஸியாக செய்கிறோம். ஆனால் அந்த காலத்திலேயே, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே ஜிம்மை செஞ்சு கட்டுப்பாடோடு இருந்தவர் தான் ரோபோ சங்கர். இப்போ என்னென்னா, ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்லா உடம்பு வச்சுருக்கப்ப அவர் ஒர்க் அவுட்டை நிப்பாட்டிட்டார். ஒர்க் அவுட்டை நிப்பாட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை தொடர்ந்து அவர் உடல் எடை கட்டுப்பாடுக்கு வந்தது தான். இப்போ ஒர்க் அவுட்டை நிப்பாட்டி ரொம்ப சாப்பிட்டுக்கிறது தான் பிழை. ஒர்க் அவுட்டை நிப்பாட்டிட்டோமா, சரி, சாப்பாடையும் குறைச்சிக்கணும். அதை தொடர்ந்து மிதமான எக்ஸசைஸ், கொஞ்சம் பிஸி எக்ஸசைஸ் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவர் பெயிண்டெல்லாம் பூசிக்கிட்டு மேடையில் தோன்றியிருப்பார். அதாவது எப்சோ பண்ணுற திறமை
எங்கள் நாக்குக்கு எங்களது சமிபாட்டு தொகுதிக்கு எப்சர்வ் பண்ணுற திறமை இருக்க மாதிரி எங்களோட மேற்புற சதைக்கும் எப்சர்வ் பண்ணுற திறமை இருக்குது. அதை பற்றிய வீடியோ ஒன்று நான் வெளியிட்டிருப்பேன், லிங்கை கீழே தாரேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எங்களோட உடம்புல பூசுகிற விஷயங்கள், க்ரீமாக இருக்கட்டும், ஒயிலாக இருக்கட்டும், ஒயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட சமிபாட்டு தொகுதிக்கோ எங்களோட கிட்னிக்கோ லிவருக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் எப்சர்வ் பண்ணுற திறமை உடலில் உள்ளுக்கு உள்ள சமிபாட்டு தொகுதியை போலவே உடற்கு மேற்பாகத்தில், அதாவது முடிக்கு சதைக்கும் இருக்குது. அதனால தான் டைக்ளோஃபெனக், உதாரணமாக சொல்லணும்னா டைக்ளோஃபெனக், சோடியம் பொட்டாசியம்னு 2 வருது. அதை உடம்புல பூசினோன்னே வலி குறைஞ்சிரும், சதையில் பூசினோன்னே வலி குறைஞ்சிரும். அதை குடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த டேப்லெட்டாக எடுத்து குடிக்கலாம். அது குடிக்கிறது மாத்திரமல்ல, அதில் மட்டும் இல்லை, அதை மேலே பூசிக்கிறனாலையும் அது எப்சர்வ் ஆகும். அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். அது மீறி போனால் எங்களோட உடம்பை விட எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் யாருமே இருக்க முடியாது. எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இங்கே கூடவே வரப்போகிறவன், சாக வரைக்கும் கூடவே வரப்போகிறவன் எங்களோட உடம்பு மட்டும்தான். இப்போ சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூவில், அவங்களோட வைஃப் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் கடவுள் மாதிரி, எங்கள் கூடவே வரப்போகிற டாக்டர் தான் அப்படின்னு. இல்லை, உங்களோட உடம்பு மட்டும்தான் உங்கள் கூட வரும். கடைசியில் உங்கள் ஒய்ஃபும் விட்டுட்டு போயிடுவார், ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிடுவார், எதாக இருந்தாலும் பிரிஞ்சு தான் வளர போகிறாங்க. ஆனால் எங்களோட உடம்புங்கிறது எங்கள் கூடவே வரப்போகிறது. அதனால் எங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும். எனக்கும் ரோபோ சங்கருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன்ல. எங்களோட அப்பா இலங்கை போக்குவரத்து சபை, ஈப்போசா, சிடிபின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் சிடிபின்னு சொல்லுவாங்க. அதில் கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டுறவர், பெரிய பெரிய பதவியெல்லாம் வச்சவர் கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டி. ஆனாலும் கூட அவருக்கு எல்லா டிரைவர்ஸுக்குமே இருக்க மாதிரி, எல்லா டிரைவர்ஸுக்கும் சொல்லுறது, பெரும்பாலான டிரைவர்ஸுக்கு இருக்க மாதிரி அவருக்கு ஒரு கெட்ட விஷயம் இருந்தது, கெட்ட பழக்க வழக்கம் இருந்தது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். ரொம்ப குடிப்பார், ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார். அவரும் ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணி ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணி கடைசியாக ரோபோ சங்கரை போலவே ஈரல் பழுதாகிடுச்சு. உடம்புல எந்த வியாதி வந்தாலும் அதை வெளிக்காட்டிடும், உடம்பு ரியாக்ட் பண்ணிடும். இந்த வியாதி உனக்கு இருக்குடா, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிடும். ஆனால் ஈரல் சார்ந்த கிட்னியில் ஒரு கல் வந்துருச்சா, அது கொஞ்ச நாள் போகிறப்ப கொஞ்சம் பெருசாகி அப்படியே யூரின் ட்ரக்கில் இல்லாட்டி வலி அப்படிங்கிற விஷயம் காட்டி அது வெளிக்காட்டிக்கும். ஆனால் ஈரலில் எந்த ரியாக்ஷனும் காட்டாது, திடீர்னு தான் ஏற்படக்கூடும் சம்பவங்கள்லாம் நடக்கும். ஹார்ட் அட்டாக்கும் அந்த மாதிரி தான். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அது ஒரு ஜாதி. இங்கிட்டு ஜாயின்டிஸ், லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னொரு பக்கம். லிவர் சம்பந்தமான பிரச்சனைகளும் எந்தவித ரியாக்ஷனும் காட்டாது, திடீர்னு தான் வரும். அதாவது உடலில், எங்களோட உடம்புல வெட்ட வெட்ட வளர்கிற ஒரே பாகம் என்னன்னா முடியை போல், உடம்பு உள்ளுக்கு உள்ள பாகம் என்னன்னா ஈரல் மட்டும்தான், லிவர் மட்டும்தான். அதை எவ்வளவு வெட்டினாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஈரல். அதனால தான் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வாங்க. அதாவது என்னோட ஈரலில் ஒரு பாதியை வெட்டி என் ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம், என் ஈரலில் ஒரு பாதியை வெட்டி என் மகனுக்கோ என் அம்மாவுக்கோ என் அப்பாவுக்கோ கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உடற்பாகம் தான் ஈரல், லிவர். அதாவது இதுக்கு முதற்காரணம் என்னன்னு பார்த்தோம்னா குடித்தான். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்குக்கு எப்படி ஸ்மோக்கிங்கோ அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காரணம் குடித்தான். குடிச்சு என் அப்பாவுக்கு ஈரல் சின்னதாக போயிட்டு, அந்த காலத்தில் 2000 காலப்பகுதியில், இப்போயே மெடிக்கல் டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்த காலப்பகுதியிலேயே இது செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ 2000 காலப்பகுதியில் அதை கண்டுபிடிக்கவே இல்லை, என்ன வியாதி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் பார்க்குறப்ப தான்
ஈரல் சின்னதாக இருந்திருக்கு, சுருங்கி இருந்திருக்கு. ஈரல் இருக்கான்னு சொல்லவே இல்லை, அந்த அளவுக்கு சுருங்கி போயிட்டு இருந்திருக்கு ஈரல். அப்பாவுக்கு ஏற்பட்டது மரணம். ஹார்ட் அட்டேக்கும் வந்துருச்சு. ஈரலையும் பரிசோதித்து பார்த்துருக்காங்க. அப்போ என்ன சொன்னால் பெரிய ஒரு நபரில் சிடிபியில், அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு அவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அவங்க ஹார்ட் அட்டேக் அப்படின்னு ஹார்ட்டை பரிசோதிக்கலை, ஈரலை தான் சொன்னாங்க. முதற் காரணமாக ஈரலை தான் சொன்னாங்க. ஈரல் சின்னதாக இருக்குது, சின்னதாக சுருங்கி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னு சொன்னால் அப்பாவோட ட்ரிங்க், மது பழக்கம். எனக்கு ரோயல்கிட்ட அப்பாவே மதுப்பாவனையினால தான் இருந்திருக்காருன்னு பப்ளிக்காக சொல்கிறானே. ஏன்னு சொன்னால் என் அப்பாவையே அடமானம் வச்சுருக்கேன் உங்களோட உயிர்களுக்காக. அதாவது நீங்கள் திருந்தணுங்கிறதுக்காக மதுப்பாவனையை குறைச்சிக்கங்க, ஸ்மோக்கிங்கை குறைச்சிக்கங்க. ரொம்ப குடிக்கிறவங்க குறைச்சிக்கங்க, கொஞ்சமாக குடிக்கிறவங்க நிப்பாட்டிக்குங்க. ரோபோ சங்கருக்கு வந்திருப்பது மஞ்சட் காமாலை. பிலிரூபின் உடம்புல கூடினால தான் மஞ்சட் காமாலை வருது, ஜாயிண்டிஸ் ப்ராப்ளம் வருது. அதனால் ஈரல் கெட்டு போயிட்டு அவர் மரணத்தையே எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இப்போ ரோபோ சங்கரோட வாழ்க்கையிலிருந்து 2 விஷயங்கள் தான் நாங்கள் பாடமாக கற்றுக்கணும். நல்ல நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா தான் நல்ல நண்பன் தீய நண்பன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல நண்பன், நல்ல ஃப்ரெண்டு வேணுன்னா என் ஃப்ரெண்டு உயிர் நண்பன்டா, அவனுக்கு ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருந்தேன். அவனும் அப்படி தான் என்னோட இருந்தான். ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அவன் கணக்கு பார்க்க வரக்கூட இல்லை. ஒரு தடவை மட்டும் தான் வந்தான், திருப்பி வரவே இல்லை. அவனை காணோம். கோல் கூட பண்ணி கதைக்கலை. மற்றவங்க கூட எல்லாம் கதைக்கிறான், என் கூட கதைக்கலை. ஆக்சிடென்ட் ஆகியிருக்கேன், என் கூட கதைக்கலை. நல்ல நண்பனை ஆபத்தில் அறியலாம். அடுத்தது, எங்களோட நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நண்பன் எங்களோட உடம்பு மட்டும்தான், அதையும் காத்துக்கொள்ளணும். நல்ல நண்பனை ஆபத்தில் அறியலாம். எங்களது நல்ல நண்பன் உடல். சரி, ரோபோ சங்கர் குடும்பத்தினருக்கும் ரோபோ சங்கருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு சால்வின் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி சால்வை. பாய், டேக் கேர்.